மட்டக்களப்பு குருக்கள்மடம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த மாதம் 31ஆம் தேதி இந்த வழக்கின் பிரத்யேக முறைப்பாட்டாளர் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். குறித்த பகுதியில் அடையாளம் காணப்பட்ட 3 இடங்களில் 2 இடங்களில் மாத்திரம் ஸ்கேன் பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் ஒரு இடம் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் அவர் தமது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். குறித்த பிரதேசத்தை ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் அதனை அகழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவதற்குரிய கட்டளையை பிறப்பிக்குமாறு அவர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார். ஸ்கேனிங் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கென இந்த வழக்கினுடைய பிரத்யேக முறைப்பாட்டாளர் தனது சொந்த செலவிலிருந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றை அணுகி அந்த ஸ்கேனிங் அதனை ஆடியோ ஃப்ரீக்வன்சி மேக்னெட்டோ டெலூரிக் ஸ்கேன் என்று சொல்வார்கள். அந்த ஸ்கேனிங் நடைமுறையை பின்பற்றி குறித்த அந்த ஸ்கேனிங் செய்யப்படாத பிரதேசத்தை ஸ்கேனிங் நடைமுறைக்கு உட்படுத்துவதற்கும் அதன் பின்னர் அங்கே ஏதாவது எச்சங்கள் காணப்படுமாக இருந்தால் மனித எச்சங்கள் ஏதாவது காணப்படுமாக இருந்தால் அதனை அகழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு என்றும் இன்று நீதிமன்றத்திலிருந்து கட்டளை ஆக்கப்பட்டிருக்கின்றது.